இன்று அதிகாலையில் FA-18 சூப்பர் ஹார்னெட் போர் விமானங்களுக்கு எதிராக ஈரான் மேன் பார்ட்ஸை லான்ச் பண்ணுறதும் அதில் ஒரு ஏவுகணை FA-18 சூப்பர் ஹார்னெட்டை டேமேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த ஃபுட்டேஜை ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கடுத்து மிக தெளிவாக மேன் பார்ட் ஷூட் பண்ணுறதுலேருந்து அது இந்த விமானத்தை டேமேஜ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே மல்டிபிள் ஆங்கிள்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் ஒரு FA-18 சூப்பர் ஹார்னெட் ஒரு மேன் பார்டால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இதை பற்றி சென்காம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த விமானம் சுட்டு தள்ளப்படவில்லை அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த போர் விமானத்தை மேன் பார்ட்ஸை வச்சு ஈரானியர்கள் டேமேஜ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை நேக்காக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்காமோட இந்த டிப்ளமேட்டிக்கல் ஆன்சர் மற்றும் இந்த ஃபுட்டேஜஸ் தெளிவாக உணர்த்தக்கூடியது FA-18 சூப்பர் ஹார்னெட்டை சாம்பகார் துறைமுகத்தில் வச்சு ஈரானியர்கள் மேன்பாடை கொண்டு அடிச்சிருக்காங்கன்றது தான். ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த FA-18 எப்படி ஈரானியர்கள் அடிச்சிருக்காங்க அண்ட் கூடுதலாக F-35 போர் விமானத்தை சமீபத்தில் டேமேஜ் பண்ணாங்கன்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி சாத்தியமாச்சு, எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த FA-18 சூப்பர் ஹார்னெட் மேட்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண முடியும். அந்த FA-18 சூப்பர் ஹார்னெட் ரொம்ப லோவாக பறந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு சில டார்கெட்ஸை அந்த ஏர்க்ராஃப்டோட கன்னின் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கும். ஸோ ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் மவுண்டட் கன்னுன்றது இருக்கும். இந்த கன்னை வந்து க்ளோஸாக ஏதாவது டார்கெட் வந்துச்சு அப்படின்னா அதை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பட் மோஸ்ட்லி எல்லா ஏர்க்ராஃப்ட்டுமே மிசைல்ஸை தான் பயன்படுத்துவாங்க. பட் சில சினாரியோஸில் வந்து எதிரிகள் கிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறந்து அவங்களோட கன்ஸை பயன்படுத்தி எதிரியை அட்டாக் பண்ணுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயந்தான். குறிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்குனே உருவாக்கப்பட்டது தான் A-10 வார்த்தாக். லோ ஆல்டிடியூட்டில் ஃப்ளை பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் எதிரியை வந்து அவங்களோட மினிகன்னை வச்சு அடிக்கிறது. ஸோ இந்த குறிப்பிட்ட சினாரியோவில் அந்த வீடியோவில் உங்களுக்கு கேட்குற சத்தம்ன்றது அந்த ஏர்க்ராஃப்டோட மவுண்டட் கன் சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய சத்தம். ஸோ லோ ஆல்டிடியூடில் வந்து எதிரியோட அட்டாக் போட்ஸையோ இல்லை ஏதோ சம்மதர் கிரவுண்ட் டார்கெட்டை வந்து அந்த அமெரிக்க போர் விமானம் எங்கேஜ் பண்ணி முடிச்சுட்டு அதோட ஆல்டிடியூடுக்கு போகிறப்ப ஒரு மேன்பாடுன்றது அந்த போர் விமானத்தை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக தெரியக்கூடியது டைரெக்டாக மேன்பாடு FA-18 சூப்பர் ஹார்னெட் அட்டாக் பண்ணல, மாறாக அதோட டெயில் செக்ஷனை தான் அடிச்சிருக்கு. அந்த டெயில் செக்ஷனில் அது டேமேஜை பண்ணதுக்கு அப்புறமாவும் FA-18 வந்து கிராஷ் ஆகலை. அது போர் விமானம் அதோட ஆல்டிடியூடுக்கு போயிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுச்சு. ஸோ கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது, அந்த தரையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த போர் விமானம் தாக்கப்பட்டுச்சு, ஆனால் அது வந்து கிராஷ் ஆகலை, தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இதை சென்காமே டிப்ளமேட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க, எந்த போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை அப்படின்னு. ஸோ அதோட மீனிங் என்னென்னா, அட்டாக் நடந்திருக்கு, பட் ஏர்க்ராஃப்ட் தப்பிச்சிருச்சு, டேமேஜஸோட அது ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கோ இல்லை ஏதோ ஒரு பேஸுக்கோ போய் லேண்ட் ஆயிடுச்சுன்றது தான். இப்போ இந்த சினாரியோவில் லோ ஆல்டிடியூடில் பறந்தது தான் மிகப்பெரிய தப்பு பைலட் பண்ணது. ஸோ பைலட்டோட இன்புட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் யார்கிட்டையுமே வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை அப்படின்றது தான். ஏன்னா ஆட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வேவ் அட்டாக்லேயே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா முடிச்சுட்டாங்க. ஸோ எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பைலட் வந்து கொஞ்சம் காக்கியாக லோ ஆல்டிடியூடில் வந்து அவங்களோட கன்ஸை பயன்படுத்தி கீழே இருக்கிற டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதே தவிர ரஷ்யர்களும் யுக்ரைன் வாரோட ஆரம்பத்தில் பண்ணாங்க. நம்ம இதை பற்றி 3 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யன் ஏர்க்ராஃப்டெல்லாம் ஏன் லோ ஆல்டிடியூடில் பறக்குது அண்ட் அப்படி லோ ஆல்டிடியூடில் பறக்கிறதுனால தான் யுக்ரைனிய மேன் பார்ட்ஸ்னால அது ஈஸியாக டேமேஜ் பண்ணப்பட்டு கிராஷ் ஆகுது அப்படின்றத பற்றி 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இந்த சினாரியோன்றது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பைலட்டோட காக்கினஸ் தான். இப்போ ரெண்டாவது விஷயம், F-35 போர் விமானத்தை எப்படி ஈரானியர்கள் சுட்டு வீழ்த்துறாங்க அப்படின்றது. இது ஒரு சுவாரஸ்யமான கேஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-117 நைட் ஹாக் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த செர்பியன் கமாண்டர் என்ன பண்ணாரோ அந்த விஷயத்தை இங்கே ஈரானியர்கள் பண்ணலை. இது ஒரு ரேடார் லாக் கிடையாது. இன்ஃபேக்ட் இது முற்றிலுமாக இன்ஃப்ராரெட்டை பயன்படுத்தி போர் விமானத்தை சுட்டு தள்ளக்கூடிய ஒரு யுக்தி. பொதுவாக நவீன 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் எல்லாமே ரேடாரில் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். ரேடாரில் தேடணும்னு நினச்சிங்கன்னா அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்ஃப்ராரெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த போர் விமானத்துக்கு ஒரு ஹீட் சிக்னேச்சர்ன்றது இருக்கும்.
ஏன்னா அந்த போர் விமானம் அதிக வேகத்தில் பறக்கிறப்ப அந்த போர் விமானத்தோட எக்ஸ்டீரியர் பாடியிலையும் சரி, அதோட என்ஜின் நாசில்லையும் சரி அதிகப்படியான உஷ்ணம்ன்றது ஏற்படும். இந்த உஷ்ணத்தை ஐஆர் சீக்கரை வச்சு லாக் பண்ணி அந்த போர் விமானத்தை எங்கேஜ் பண்ண வைக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உஷ்ணத்தை வந்து நம்ம கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி அந்த ஏர்கிராஃப்டை லாக் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்கிராஃப்ட்டுக்கு மிக 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 அருகில் இருக்கணும். அதுதான் இந்த ஐஆர் சீக்கரில் இருக்கிற பிரச்சனை. ரேடார் முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா போர் விமானத்தை நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் அல்லது 150 கிலோமீட்டர் முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியும். டிடெக்ட் பண்ணி அந்த போர் விமானத்தை எங்கே வச்சு எங்கேஜ் பண்ணலாம், எந்த இன்டர்செப்டாரை அனுப்பலாம் அப்படின்றது முதற்கொண்டு நம்ம யோசித்து செய்ய முடியும். டைம் இருக்கும். ஆனால் இந்த ஐஆரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வெறும் 8லேருந்து 10 கிலோமீட்டர் பக்கத்தில் அது வந்தால் மட்டும்தான் உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி நீங்கள் அந்த போர் விமானத்தை தேடணும்னு நினச்சிங்கன்னா தேட முடியாது. அண்ட் ரேடாரை கொண்டு நீங்கள் ஒரு விமானத்தை லாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் F-35 நீங்கள் ரேடாரை கொண்டு தேடினீங்க அப்படின்னா F-35 ரேடாரில் தெரியாது உங்களோட ரேடாரில். ஆனால் F-35ல இருக்கிற ரேடாருக்கு நீங்கள் ரேடாரை ஆன் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். ஸோ நம்மளோட ரேடார் சிக்னேச்சரை வச்சு நம்மளோட ரேடார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைலை F-35 அனுப்பும். ஸோ அதனால தான் F-35க்கு எதிராக ரேடார்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நம்மளே தோண்டிக்கிற சவக்குழி அது. இப்போ இந்த சினாரியோவை நன்கு புரிஞ்சுக்கிட்டு தான் ஈரானியர்கள் அவங்களோட சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாரை ஆஃப் பண்ணியிருக்காங்க. மஸ்ஜித் வான் பாதுகாப்பு அமைப்பு பிரைமரிலி ஒரு ஐஆர் கைடட் மிசைல் தான். ஆனால் அவங்கக்கிட்டையும் ஒரு சின்ன லெவலில் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாருன்றது இருக்குது. இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாரை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அதை ஆன் பண்ணி ஸ்கைஸை டிடெக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் F-35க்கு இங்கே ஒரு ரேடார் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ரேடாரை நோக்கி ஒரு மிசைல் அனுப்பியிருக்கும். நல்ல வேளைக்கு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ரேடார்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு வானத்தை வெறும் ஐஆரை மட்டுமே பயன்படுத்தி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஐஆர்னா இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர். ஒட்டுமொத்த வானத்தையுமே அதில் ஏதாவது ஒரு ஹீட் சிக்னேச்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி 360 டிகிரி கேமராவை சுற்றுன்னு சுற்றியிருக்காங்க. லிட்ரலி அதான் நடந்திருக்கு. கேமரான்றேன் பாருங்கள், சென்சரை சுற்றுன்னு சுற்றியிருக்காங்க. ஸோ அப்படி சுற்றுறப்ப எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஈரானியர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு F-35 போர் விமானம் லோ ஆல்டிடியூடில் அந்த சென்சாரில் சிக்கிருச்சு. இப்போது சென்சாரில் சிக்கினதுக்கப்புறம் அந்த போர் விமானத்தை சுட்டு தள்ளுறதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மஸ்ஜித் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டார் ஏவுகணையின் அதிகபட்ச ரேஞ்சு 8 கிலோமீட்டர் தான். அதிகபட்ச ஆல்டிடியூடு 6000 மீட்டர் தான். ஸோ இவ்வளவு குறுகிய விண்டோ இருக்கிறப்ப இம்மீடியட்டாக அந்த போர் விமானத்தை அவங்க எங்கேஜ் பண்ணி ஆகணும். ஒரு 3 செகண்ட் டிலே பண்ணாங்கன்னா கூட போர் விமானம் இந்த ஏவுகணை போகக்கூடிய ரேஞ்சை விட்டு தாண்டி போயிடும். ஸோ இம்மீடியட்டாக அவங்களோட ரெஸ்பான்ஸ்ன்றது இருந்திருக்கு. அந்த இம்மீடியட் ரெஸ்பான்ஸுனால தான் இந்த போர் விமானத்தை லாக் பண்ணி அதற்கு எதிராக ஒரு ஐஆர் சீக்கரை அனுப்பி ஐஆர் ஸ்டிக்கை அனுப்பி அந்த ஐஆர் ஸ்டிக்கு போய் இந்த விமானத்தோட டெயில் செக்ஷனை அடிச்சிருக்கு. அண்ட் அதனால் ஏற்பட்ட டேமேஜில் இந்த போர் விமானம் கிராஷ் ஆகலை, பட் வந்து ஏர்பேஸில் போய் லேண்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த சினாரியோவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதை நான் சொல்கிறப்ப நிறைய பேர் வந்து கோவப்பட்டு கொந்தளிப்பாங்க, பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. ஈரானியர்கள் பண்ணதுன்றது ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம்தான். பேசிக்கலி அவங்க சைடு லக் இருந்துச்சு. ஏன்னா ரேடாரை பயன்படுத்தாமல் நீங்கள் போர் விமானத்தை சர்ச் பண்ண முடியாது. வானத்தில் ரேடாரை பயன்படுத்திங்கன்னா தான் அதை அதிக தூரத்தில் நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியும். ஐஆர்ன்றது வந்து லாஸ்ட் டிஜிட் ரிசார்ட் தான். அதை நீங்கள் எடுக்கிறீங்கனாலே ஆல்ரெடி வந்து நீங்கள் தோத்துட்டீங்க போரில் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ உள்ள மாடர்ன் ஏர்கிராஃப்ட்ஸால் அதோட டார்கெட்டுக்கு 30-40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாம்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ எனிமி டார்கெட் வந்து இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவங்க பாம்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றப்ப நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஏர்கிராஃப்டை அடித்தாலும் சரி அடிக்கலைனாலும் சரி உங்களோட பேசஸ் வந்து காலி. ஒரு வான் பாதுகாப்பு அமைப்போட ரோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசஸை வந்து பாதுகாக்கணும். எதிரி ஏர்கிராஃப்டை சுடுறதுன்றது வான் பாதுகாப்பு அமைப்போட வேலை கிடையாது. உங்களை தற்காக்கிறது தான் அந்த வான் பாதுகாப்பு அமைப்போட வேலை. அது கத்தி கிடையாது, அது ஒரு ஷீல்டு. ஸோ இந்த ஷீல்டை வந்து ஷீல்டாக தான் பயன்படுத்தணும். விமானம் வந்து உங்கள் மேலே குண்டை வீசிட்டு அவன் திருப்பி போகிறப்ப போய் அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உங்களோட பேஸ் காலி.
இதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே இருக்கிற பிரச்சனை அதுதான். ஐஆர்எஸை நம்ம பயன்படுத்துகிறோம்னாலே. ஸோ அந்த F-35 வந்து காம்பேட்லேருந்து வெளியே போய்கிட்டு இருக்கிறப்ப, அதுவும் குறிப்பாக லோ ஆல்டிடியூடில் போகிறப்ப தான். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மஸ்ஜித் வான் பாதுகாப்பு அமைப்போட என்கேஜ்மெண்ட் என்வலப்புன்றது 6000 மீட்டர். ஆனால் மாடர்ன் ஏர்கிராஃப்ட்ஸால் 10,000 மீட்டர் 12,000 மீட்டர் வரைக்கும் சுலபமாக பறக்க முடியும். ஸோ இந்த குறிப்பிட்ட F-35 போர் விமானம் எதனால அவ்வளோ லோ ஆல்டிடியூடில் பறந்துச்சுன்னு தெரியல. மேபி அவங்க ஏதாவது ரீகான் மிஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால் இது லோ ஆல்டிடியூடில் பறந்ததுனால தான் இந்த மஸ்ஜித் வான் பாதுகாப்பு அமைப்பால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மற்றும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடியும். 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே மட்டும்தான் இதால் சர்ச் பண்ண முடியும், வெறும் ஐஆரை பயன்படுத்தி. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் F-35ஓ F-15 ஈகிள் ரக போர் விமானங்களையோ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் தூரத்துலேருந்து எங்கேஜ் பண்ண முடியாது. இந்த ஏர்கிராஃப்ட் பக்கத்தில் வந்தால் தான் எங்கேஜ் பண்ண முடியும். அதுலேயும் லோ ஆல்டிடியூடில் வந்தால் தான் எங்கேஜ் பண்ண முடியும். அதுதான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கிற பிரச்சனை. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செஷனில் போன தடவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. A-10 வார்த்தாகை பற்றி நான் நல்ல விதமாக பேசினப்ப F-35 சுட்டுத்தள்ள நாடு A-10 வார்த்தாகை பார்த்து ஏன் பயப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஷார்ட்டாக அப்படின்னா, அட் எனி கிவன் டைம் ஈரான் மேலே சுமாராக 200 போர் விமானங்கள் இருக்குது. 200 போர் விமானங்கள் குண்டு மலையை வீசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலி பைலட்ஸ் எல்லாம் ஒரு சாட்டிக்கு 15,000 கிலோமீட்டர் பறந்துக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லாமலும் ஹை ஸ்ட்ரெஸ் என்வாயர்மெண்ட்லேயுமே அவங்களோட ஏர்கிராஃப்டை ஈரான் மேலே பாம்பு போடுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரான் முழுக்க தெஹரானில் ஆரம்பித்து ஈஸ்ஃபகான் வரைக்கும் அண்ட் ஈவன் கீழே இருக்கக்கூடிய கத்தாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டு சிட்டிஸ் கூட, சாம்பார் துறைமுகம், இந்த மாதிரியான இடங்களில் கூட ஃபைட்டர் போர் விமானங்கள் குண்டுகளை வீசிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக ஈரானியன் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே எப்போ வேணும்னாலும் எந்த நொடி வேணும்னாலும் ஒரு போர் விமானத்தால் போய் குண்டு வீசிட்டு வெளியே வர முடியுன்ற சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்கள் ஒரு F-35 போர் விமானத்தை சுட்டு தள்ளுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா வான் பாதுகாப்பு அமைப்பின் நோக்கம் உங்களோட முக்கியமான இடங்கள், ஒட்டுமொத்த நாடையுமே பாதுகாக்க முடியாது வான் பாதுகாப்பு அமைப்பால். அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் தெஹரானையோ இல்லை ஈஸ்ஃபகானையோ இல்லை சில முக்கியமான மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையோ நீங்கள் பாதுகாக்கணும். அது கூட உங்களால் முடியாது, எப்போ வேணும்னாலும் குண்டுகளை வீசிட்டு போவாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படின்னா, ஒரு F-35 போர் விமானத்தை சுட்டு தள்ளிட்டு அதில் வந்து கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஒருவேளை இந்த F-35 போர் விமானத்தை F-117 நைட் ஹாக் போர் விமானத்தை சுட்டு தள்ள அந்த சர்பியன் கமாண்டர் மாதிரி ரேடாரை பயன்படுத்தி நீங்கள் சுட்டு தள்ளி இருந்தீங்கன்னா அது இந்த உலகத்தையே மாற்றிருக்கும். ஏன்னா ஐஆரை பயன்படுத்தி ஒரு போர் விமானத்தை, ஸ்டெல்த் போர் விமானத்தை சுட்டுத்தள்ள முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வெறும் 8 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த விமானத்தை சுட்டா என்ன சுடலைன்னா என்ன, அவனோட ரோலை பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பான். ஸோ இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல மொரால் விக்டரி தான். ஈரானிய மக்களுக்கும் சரி, ஈரானை ஆதரிக்கக்கூடிய அறிவியல் தெரியாத நபர்களுக்கும் சரி, இதை வந்து பெருசாக பேசி நம்ம அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்ல செலிப்ரேஷன் மோடுக்குள்ளே கொண்டு போகலாம். ஆனால் விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து இது ஒரு மேட்டரே கிடையாது, காம்பேட்னா கேஷுவாலிட்டி இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி கடந்து போகிற மேட்டர் தான். ஸோ பெருசாக எதுவும் முடியாத விஷயத்தெல்லாம் ஈரானியர்கள் செய்யலை. காம்பினேஷன் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஸ்ஜித் வான் பாதுகாப்பு அமைப்போட ஆப்ரேட்டர்ஸ், ஈரானியன் ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா குறுகிய விண்டோவில் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கன் F-35 பைலட் வந்து ரொம்ப நக்கலாக லோ ஆல்டிடியூடில் பறந்துருக்காப்புல. அவருக்கு கிடச்சிருக்கிற இன்டரில் ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்கு, அதனால் லோ ஆல்டிடியூடில் பறந்துருக்காப்புல. அண்டு சாம்பகார் துறைமுகத்தில் நடந்த F-18 பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரேஞ்ச் மேன் பார்ட்ஸை பயன்படுத்தின காரணத்தினால் அது ரொம்ப லோ ஆல்டிடியூடில் இருந்திருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. லோ ஆல்டிடியூடுக்கு வந்துட்டாலே ஏர்கிராஃப்ட் வந்து சுட்டு தள்ளுறது சுலபங்க. எந்த ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் சரி, லோ ஆல்டிடியூடில் வந்துருச்சு. F-35 லோ ஆல்டிடியூடுக்கு வந்துச்சு, அப்படி இவ்வளோ லோவாக வந்துச்சு அப்படின்னா F-35லேருந்து வரக்கூடிய என்ஜின் ஹீட் சிக்னேச்சரை வச்சு ஒரு IR ஸ்டிக் அனுப்பினோம்னா காலி. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. 2 இடத்துலையும் யூஎஸோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும், இன்னொரு பக்கம் ஈரானியன்ஸோட ட்ரைனிங்குன்றது தான் இந்த விஷயத்தை நடத்தி காமிச்சிருக்கு. இதை தாண்டி இல்லாத தொழில்நுட்பம் ஒன்றும் ஈரான் கிட்ட இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, முடியாத விஷயத்தை ஒன்றும் அவங்க முடிச்சு காட்டலை. அதான் இந்த காணொலி மூலமாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.